பாமர மீனவர்களுக்கு இவர்கள் எவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்துவது? திருகோணமலை கடலில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சிலரை கைது செய்வதற்காக கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கடற்படையினர் இருவரும் காயமடைந்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. திருகோணமலை புறாத்தீவை அண்மித்த கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி படகொன்றை பயன்படுத்தும் குழு ஒன்றை கைது செய்யும் நடவடிக்கையொன்று கடற்படையால் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 11 படகுகள், தடை செய்யப்பட்ட உபகரணங்களுடன் 48 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மற்றொரு படகை கைப்பற்றி கரைக்கு கொண்டு வரும்போது இந்த மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் சந்தேக நபர்களை கரைக்கு கொண்டு வரும்போது 3 சிறிய படகுகளில் வருகை தந்த குழுவினர் கடற்படை வசமிருந்த மீன்பிடி படகை கடத்திச் செல்ல முயற்சித்ததாக கடற்படை தெரிவித்தது. இதன்போது தாம் சட்டரீதியான முறையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அங்கிருந்த 5 கடற்படை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அமைதியின்மையை ஏற்படுத்தியவர்கள் தாம் வருகை தந்த படகினால் கடற்படையின் படகுடன் மோதியுள்ளனர். கடற்படையினர் மற்றும் வேறு படகுகளில் வந்தவர்களுக்கிடையே அமைதியின்மை ஏற்பட்டதாக கடற்படை தெரிவித்தது. கடற்படை உறுப்பினர் ஒருவர் வசமிருந்த T-56 ரக துப்பாக்கியை பறிக்க முயற்சித்து அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சித்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி இயங்கியுள்ளதாக கடற்படை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்போது அவர்களில் ஒருவரின் தோளில் துப்பாக்கிச் சூட்டினால் காயம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் கடற்படை அதிகாரிகள் 2 காயமடைந்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தானதாக இல்லை எனவும் கடற்படை தெரிவிக்கின்றது. சுருக்குவலை, ஜெலட் நைட் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட முறைமையினை பயன்படுத்துபவர்கள் சாதாரண மீனவர்கள் அல்லவெனவும் கடற்படை தெரிவிக்கின்றது. திட்டமிட்ட குழு ஒன்றே இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த சம்பவத்தை கண்டித்து கிண்ணியா மீனவர்களினால் கிண்ணியா தோனா கடற்கரையிலிருந்து தோனா மீனவர் சங்க கட்டடம் வரை கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்த மீனவருக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் பாமர மீனவர்களுக்கு இவர்கள் எவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்துவது? இவர்கள் செய்கின்ற தொழில்களினால் வேறு எந்த தொழிலுக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என்று நாராவினால் வழங்கப்பட்ட அனுமதியை வைத்து இவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படுகின்றது. இப்போ அந்த கைது நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நேற்று நடந்த துப்பாக்கி சூடுக்கும் யார் பொறுப்பேற்கிறேன்? இது தயவு செஞ்சு அமைச்சராக நீங்கள் பொறுப்பெடுத்து இதுக்குரிய நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க. கடற்படையினர் குறிப்பிட்ட மைல்களுக்கு அப்பால் செல்ல வேண்டும் அல்லது அப்பால் வரக்கூடாது என்கின்றவாறு எல்லை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். இது இந்த மீனவ தொழிலை அவர்கள் கிரமமாக செய்வதிலே பல சவால்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இன்று கடல் தொழில் திணைக்களத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான அனுமதியை இந்த கடற்படையினருக்கு யார் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இன்று உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று சுருக்குவலைக்கான இந்த அனுமதி பத்திரம் இன்று காலி, ஹம்மாந்தோட்டை, மாத்தறை போன்ற பிரதேசங்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இது கிழக்கு அல்லது வடக்கிலே பயன்படுத்துகின்ற பொழுது தடை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இந்த நாட்டிலே அந்த வலை திட்டம், அதாவது அந்த வலை தடை செய்யப்படுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முற்று முழுதாக அந்த வலை தடை செய்யப்பட வேண்டும். இதனிடையே திருகோணமலை குற்றவெளி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சம்பவம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் ஏற்பட்டதென கூறப்படுவதாகவும் முழுமையான விசாரணைகளின் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.